இன்னைக்கு மார்னிங்கே சபரி, அரோரா, வினோத் 3 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. கூடவே ஆதிரியும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்போவே ஒரு வீடியோ போட்டு நினச்சேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது என்னென்னா, அரோரா பேரை வந்துட்டு அரோரன் சின்க்ளேரன், அரோரா வந்து பையன் அப்படிங்கிற மாதிரி முதல்ல டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே வந்து சபரி சொல்லுவார், அரோரன் சின்க்ளேரனில் ஆறுமுக சிங்கார வேலன், அதை தான் அரோரன் சின்க்ளேரன் மாற்றிருக்கு அப்படின்னு சொன்னார். நான் நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். பையனுக்கு எவ்வளோ அறிவுன்னு. ஆக்சுவலாக நல்ல அறிவு இருக்குங்க, யூஸ் பண்ணுறதுல. ஏனோ அப்படி அமைதியாக உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறமா 2 பேரும் அரோரா, வினோதனா அண்ட் சபரி 3 பேரும் மாறி மாறி பேர் ஒருத்தராக எப்படி கவிதை மாதிரி சொல்கிறாங்க. ஆள்காட்டி அரோரா, அனாமத்து அரோரா, ஆபத்து அரோரா, அடேங்கப்பா அரோரா, ஆஹா ஓஹா அரோரா, அறிவான அரோரா, அன்பான அரோரா, அடக்கமான அரோரா, அநியாய அரோரா, அறிவில்லாத அரோரா, ஆட்டை போடும் அரோரா, அப்புறம் கடைசியில் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஆளுங்களை வெளியில் அனுப்பும் அரோரா அப்படின்னு. அப்புறம் ஆள் இல்லாத அரோரா, அளப்போர் அரோரா, அசத்தல் அரோரா, அமுங்கினி அரோரா, அடங்காப்பிடாரி அரோரா. இது அவ்வளோ அரோராக்கு வச்ச பேர். அப்புறமா வந்துட்டு இவங்க 3 பேரும் உடனே அரோரா வந்து வினோதனாவை சொல்கிறாங்க, வயதான வினோத், விவாகரத்தான வினோத், விபரீதமான வினோத், அப்புறம் வீணா போன வினோத், இப்படி ஒன்றுனா பேர் வச்சுட்டு இருந்தாங்க, ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா வந்துட்டு எஃப்ஜே கூட சேர்ந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஜே வந்து இவங்க கிட்ட வந்துட்டு நல்ல அன்பாக, திவ்யா கிட்ட வந்து நல்ல அன்பாக இருப்பார். நிறைய பேர் சொன்னாங்க, கமருதன் லூசு சொன்னது மட்டும் தான் பிரச்சனையா, எஃப்ஜே லூசு சொன்னது பிரச்சனை இல்லையான்னு. எனக்கு மத்தியானம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க பயாஸ்டாக இருக்காருன்னு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே லூசுன்னு சொல்கிறதுக்கெலாம் சண்டை போடணுன்னா ஒரு நாளைக்கு எல்லா தடவையும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அந்த பேசிக் புரிதல் கூட யாருக்குமே இல்லை. அப்போ வந்துட்டு 2 பேரும் குக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பிக் பாஸ் வந்து அப்பத்தா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்பத்தான்னு கூப்பிட்டோடனே திவ்யா ஆன்னு கத்துறாங்க. கத்துன உடனே பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, திவ்யான்னு கூப்பிட்டா அப்பத்தான்னு கத்துறீங்க, அப்பத்தான்னு கூப்பிட்டா என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலான்னு தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு உடனே திவ்யா அப்படியே சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. உடனே திருப்பி சொல்கிறாரு, இல்லை நெக்ஸ்ட் டைம் நான் கத்துறேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு கன்ஃபெஷன் ரூம் அப்படின்னு கூப்பிட்றாரு. போயிட்டாங்க. கன்ஃபெஷன் ரூமில் வந்து கேப்டன்சி டாஸ்க் தான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. எல்லாருக்கும் ஒரு காலில் ஒரு பலூனை கட்டி விட்டுருவாங்க. ஒரு சப்போர்ட்டர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த பலூனை வந்து நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணணும், அடுத்தவங்க இடித்து உடைக்காத மாதிரி. அதுக்கு உங்கள் சப்போர்ட்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதில் யாருக்கு யார் சப்போர்ட்டுங்கிறத நான் சொல்லிடுறேன். கமர்தீனுக்கு வந்து சபரி சப்போர்ட்டர், பார்வதிக்கு வந்து அமித் சப்போர்ட்டர், கனியக்காவுக்கு வந்து விக்ரம் சப்போர்ட்டர், ஆதிரைக்கு வந்து எஃப்ஜே சப்போர்ட்டர். வினோதனா வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கினால அவர் வந்து இந்த டாஸ்கில் பங்கேற்க முடியாது. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.